வரலாறு ஆவதில்லை இல்லையா? அப்படி வரலாறு ஆனவர்களுக்கான வாழ்க்கை அது அவங்களுக்காக வாழ்ந்ததில்லைன்னு. இப்போ நம்மளுடைய மகாத்மா காந்திஜி, நம்மளுடைய காமராஜர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மதர் தெரேசா அவங்க, இவங்களுடைய வாழ்க்கை அதிக அளவுல யாரை நோக்கி வாழ்ந்தாங்க? அவங்க ஏழைகளுக்காக வாழ்ந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா ஆகட்டும், நம்முடைய மதர் தெரேசா ஆகட்டும், அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் எதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க? மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காமராஜர் ஐயா பற்றி, காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழா நேற்று வந்து 124வது பிறந்தநாள் விழா நம்ம வந்து எங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே வந்து நம்ம கொண்டாடணும். ஸோ இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலையும் சாதாரண ஒரு ஏழையும் போய் இலவசமா கற்கலாம் முடியும், கற்க முடியும் அப்படின்னா எங்க முடியுது? காமராஜர் ஐயாவுடைய கல்வி கண் பிறந்தவர் என்னது காமராஜர் சொன்னீங்க இல்லையா? அது இலவச கல்வி, நீங்க சொன்ன மாதிரி இலவச நம்முடைய சத்துணவு திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்தது காமராஜர் ஐயா காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இப்போ காமராஜர் ஐயாவுடைய வரலாறு ஒரு பக்கம் இருக்கும் சரியா? அதெல்லாம் பத்தி நம்ம ஒரு 2 நிமிஷம் கட்டினா நமக்கு தெரியும். ஆனா இந்த மாற்றம் காமராஜர்